உண்மையை சொல்ல போனா சில வேளைகள்ல இந்த ஹெல்பிங் வீடியோ வந்து எனக்கு பிடிச்ச உறவுகள் இப்ப என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி அவங்களோட பார்க்க மாட்டேன். ஏன்டா கேட்டா மாவு அரைக்கிற கொச்சு கொத்துல அரைக்கிற மெஷின் இப்படி வீட்டோடையே செஞ்சாங்கடா நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு செய்யற மாதிரி. அப்ப நீங்களே ஜோதிச்சு பாருங்க. நாங்க இதை வந்து உண்மையிலே நான் வந்து மற்றவங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் ரெண்டு மனசுல இருக்கிற சொல்றேன். இதை வந்து ஒரு வியூவர்ஸுக்காக வேண்டிய ஒரு லைக்ஸுக்காக வேண்டிய கண்டிப்பா வந்து செய்யல. ஏதோ ஒரு வகையில உறவுகளுக்கு வீடியோ பார்த்த உறவுகள் உங்களோட சொல்லட்டான் வேண்டி நாங்கள் இந்த டைம்ல யாரும் கொஞ்சம் இடம் மாறி இந்த தெரிந்தனேகா கற்பமான இப்படியான செயல்களை செய்யாதீங்க. ரெண்டாவது முக்கியமா வந்து இன்னொருத்தங்களுக்கு கிடைக்கிற உதவி மறக்கிற சந்தை என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNFL எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த இடத்தை பார்க்கும்போதே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் எந்த இடத்துல வந்து நின்று இருக்கோம் வந்து இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் புகையிரத வீதி மாமாங்கம், அதாவது மாமாங்கம் இந்த கோயிலுக்கு பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறோம். முக்கியமான ஒரு இடம், ஒரு டவுன், மட்டக்களப்பு டவுன். அப்ப இதற்கு முன்னாடி ஒரு வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஒரு கற்பமாக இருக்கக்கூடிய ஒரு அக்கா வந்து ஒரு உதவி கேட்டிருந்தாங்க. வாழ்வாதார உதவியாக வந்து சரியான மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. நம்மளுடைய மக்கள் நான் யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக் பேஜ் இல்லை இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த வகையில் இந்த வீடியோ பார்த்துட்டு கனடாவில் இருக்கக்கூடிய குணம் என்கின்ற அண்ணா வந்து உதவி செய்திருக்காங்க. என்ன உதவி செய்திருக்காங்க, இந்த உதவி எப்போ செய்தவங்க, இதற்கு முன்னாடி வேறு யாருடையாவது செய்தவங்களா, எல்லா நிறைய விடயங்களை வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த வகையில் இந்த அக்காவுக்கு நாங்கள் உதவி செய்யறதுக்காக வந்திருக்கின்றோம். உண்மையிலே மிக விரைவில் வந்து இந்த உதவி கிடைக்க ஆதரவு வழங்கின உறவுகளுக்கும் உதவி செய்த இந்த கனடாவில் இருக்கக்கூடிய குணம் அண்ணா அவங்களுக்கு வந்து மிச்சம் நன்றிகள். உள்ள போயிட்டு அந்த அக்காவோட வந்து பேசலாம். இந்த அக்காவுடைய பிரதான தொழிலை வந்து மட்டி எடுத்து அதை வந்து அவிச்சு அதை வந்து விற்பனை செய்கிறது தான். ஒரு கடைக்கு போய் அந்த மட்டியை வாங்குறது கூட அந்த அக்காவுக்கு வந்து இல்லை. அதாவது இப்போதைக்கு கர்ப்பமாக இருக்கிற அந்த டைமில் வந்து மட்டியை போய் எடுத்து வரையிலாது. அதனால வந்து மட்டி எடுக்கிற ஆகிட்ட வந்து காசு கொடுத்துட்டா எடுக்கிறவங்க. அப்போ அதுக்கு கூட காசு இல்லாமல் இருந்து அப்புறம் நாங்கள் போன நேரம் வரும்போது ஒரு 10,000 ரூபாய் காசை வந்து முதற்கட்டமான உதவியாக வந்து வழங்கிட்டு போயிருந்தோம். வெறுங்கையோட வந்து போகக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அந்த உதவி வந்து லண்டனில் கூடிய கிறிஸ்டியன் ஆண்டி செய்திருந்தவங்க. அப்போ அந்த வகையில் நம்ம உள்ள போகலாம். இந்த பக்கமாக அந்த மட்டி எல்லாமே வந்து வெளியாக்கின மாதிரி இந்த கிடக்கு அந்த கோதுகள் எல்லாம் வந்து அதெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து ஆல்ரெடி காட்டியிருந்தேன். சரி, உள்ளே போயிட்டு இந்த அக்காவோட வந்து நம்ம பேசிட்டு அப்போ இந்த இடத்துல இருந்து போகலாம். ஃபுல்லாக வந்து அந்த மட்டி கோதுகள் தான் கிடக்குது. அக்கா வணக்கம் அக்கா. இது ஒரு இணல்ல வந்து இவ்வளவு வெயில இருக்குன்னு நீ கதிரையை போட்டு நீங்க இருங்க. வணக்கம் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இப்ப நாங்க வருவோம் நீங்க எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்து நான் தான் நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். யாராவது உதவி செய்வாங்கன்னு தெரியும், நீங்க எடுத்து தருவீங்கன்னு தெரியும். அதை எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் நான். அப்ப நம்ம வந்து போய் ஒரு 4-5 நாள் இருக்குமில்லக்கா? ஒரு கிழமைக்குள்ள இருக்கும். சிலவங்களுக்கு வந்தக்கா நான் சொன்ன மாதிரி தான் குயிக்கா வந்ததே கிடைக்கும். சிலாக்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும். என்னமான்றது நம்மளும் சரியான சொல்லிடாது. இப்ப அண்ணா அங்க வேலையை போயிட்டாங்களா? அண்ணா தங்களுக்கு போயிருக்கு. தங்கல் அக்கரைப்பட்டு. சரி, ஓகே. அதுக்கு பிறகு உங்களோட மட்டி வியாபாரம் எல்லாம் என்ன மாதிரி போகுது தம்பிண்டா? நேற்று சுகம் இல்லை, ரத்தம் காணாதாம்னு சொல்லி ரத்தம் செக் பண்ண வரட்டாமாம். சீசர் பண்ணக்குள்ள ரத்தம் பார்த்துமாம்னு சொல்லி அப்ப ரத்தம் செக் பண்ண போனேன். இப்ப இந்த மாசம் சொன்னாதான் அவங்க வார மாசம் ரத்தம் வங்கிக்கு ஓடர் கொடுப்பாங்களாமா. அப்படி அதான் போய் பார்த்துட்டு வந்து இப்ப திங்கட்கிழமை டாக்டர்கிட்ட போகணும். பெரிய ஹாஸ்பிட்டல். இப்ப நீங்க அந்த வைத்தியசாலையில மட்டும் கேட்டீங்களா? இப்ப நீங்க இந்த டைம்ல கொஞ்சம் வருத்தமா இருக்கிற டைம்ல வந்து பக்கத்துல இருந்த புகையிரம் வந்து எனி டைம் போய்கொண்டிருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையாமா உடம்புக்கு? இல்ல பிரச்சனை இல்ல. இந்த பிள்ளைகள் கார்பீகானாகள் அது அப்படி இருந்தான். இப்ப நம்ம பிள்ளைக்கு அப்படி இருந்தான் பிரச்சனை. ஆனா இப்ப எனி டைம் போறல இல்லக்கா. நீங்களே இப்ப என்னடா தூங்கி கொண்டிருக்கீங்களா? இப்ப தெரிஞ்ச பிரச்சனை இது பிறந்து வளர்ந்த வடிவா எனக்கு பழகிவே இது. இவங்களுக்கு இப்பதான் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, பிள்ளைக்கு பரவாயில்ல. இப்ப 4.5 வயசுல கொண்டு பார்த்தாதான் தெரியும். வீடியோ பார்த்த உறவுகள் உங்களோட சொல்லட்டாங்க. நான் இந்த டைம்ல யாரும் கொஞ்சம் இடம் மாறி இந்த தெரிந்தானேக்கா கற்பமா இருக்கிற டைம் தானே. அப்ப எனி டைம் அந்த சத்தம் தானேக்கா சரியான மாதிரி பக்கத்துல இருக்கீங்க நீங்க.
அப்ப நாங்க அந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கக்குள்ளே சட்ட ரெண்டு போகுது என்ன திடீர்னு நாங்க வாய்ந்து வைத்தோம் என்னடா வாண்டு அப்படி. சரியாக்கா நீங்க போன நேரம் வந்து நீங்க கிட்ட கேட்கக்குள்ள வந்து நீங்க என்ன உதவி கேட்டுனீங்க? நாங்க தொழில் செய்யறதுக்குரிய மாதிரி கேட்டு எவ்வளவு கேட்டுனீங்க? நாங்க 50 கேட்டுனாங்க. சரியாக்கா ஓகே. நீங்க கேட்ட மாதிரி நாங்க அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்து அண்ணா வந்து செய்திருக்காங்க கொடுக்கட்டாமண்டு. அப்ப நாங்க கொண்டு தந்துட்டு போறோம். நீங்க என்ன தொழில் செய்யணும்ன்றது உங்களுக்கு தானே தெரியும். நீங்க அதை செய்யுங்க, பிரச்சனை இல்லை. அப்ப நாங்கக்கா ஒரு மாசம் கழிச்சோ இல்ல ஒரு 2-3 கிழமை கழிச்சோ என்ன மாதிரி நீங்க செய்திருக்கீங்களான்னு ஒரு தரம் பார்க்க வரும். வேற ஒன்றும் இல்லை. சில வேலைகள்லக்கா இந்த வீடியோ பார்க்குற உறவுகளும் ஏதாவது உதவி சில நேரங்களில் செய்யலாம், செய்யாமலும் போகலாம், அது சொல்ல இல்லாது. அப்ப நீங்க இதை பெருசா செய்யுங்க. என்ன மாதிரி அந்த நீங்க கடையை போட்டிருக்கீங்க, என்ன மாதிரி வியாபாரம் போகின்ற பார்த்து மேலதிகமாக என்ன உதவி தேவைன்றதுக்கா நம்ம பேசி போடுவோம். அதுக்கப்புறம் தார உதவியை கட்டாயம் செய்வோம். அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது கேட்க நீங்க என்ன கேட்பீங்க? எனக்கு வேற என்னையாவதுன்னு சொன்னா எனக்கு மாவரைக்கிற மெஷின் அப்படி செட் பண்ணி தந்தாங்கன்னாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. நான் இப்போதைக்கு இந்த தொழிலை வச்சு செஞ்சு கொள்ளுவேன். இவங்க சாரத்து மாவரைக்கிற கொச்சு கொத்துல அரைக்கிற மெஷின் இப்படி வீட்டோடையே செஞ்சாங்கண்டா நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு செய்யற மாதிரி அப்படி செய்வேன். இப்ப அண்ணா வந்து வேலையை போய் தரேன்னு சொன்னாக்க அப்புறம் இந்த மட்டி இல்லாம தவிச்சுதாரு இன்றைக்கு நேற்று சுகம் இல்லை தானே போகல. இப்ப நான் அது செஞ்சு எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். நேற்று முண்டையும் அடிக்கட்டு வைத்து அப்ப இன்றைக்கும் இல்ல 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 வியாபாரம் இல்ல இல்ல வியாபாரம் இல்ல. நேற்று இன்றைக்கு வியாபாரம் இல்ல. இனி அவர் வரலாட்டியும் இன்றைக்கு சொல்லிருக்கேன் தருவாங்க. அப்படியா? இன்றைக்கு தருவாங்க. ஆட்டோல ஏத்திட்டு வந்தா நான் முடிய இது வந்து உங்களோட வீடுண்டாக்க சொன்னீங்க? இல்ல தங்கச்சி அப்பா எங்களது இல்லது. சரியாக்கா ஓகே. இதுல வந்து எவ்வளவு இருக்குன்ற கண்ணி பாருங்க. 50,000 சரியா தானே? சரி ஓகேக்கா. இந்த உதவி யாருன்னு செய்திருக்காங்க? கனடாவில் இருக்கக்கூடிய குணம் என்கின்ற ஒரு அண்ணா செய்திருக்காங்க இந்த உதவி. இந்த உதவியை செய்த அந்த அண்ணாவுக்கு இப்ப பார்த்து கொண்டிருப்பாரு கனடாவில இருந்து. நீங்க அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களோட உண்மையா இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். அண்ணாக்கு எனக்கு இந்த உதவி உண்மையா தேவைப்பட்ட உதவி உண்டு. என்னண்டா அவங்களோட குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கு நான் நன்றியை தெரிவிச்சு கொள்றேன்னா இந்த உதவியை நான் இந்த வாழ்நாள் ஃபுல்லா உண்மையா மறக்க மாட்டேன். அதான் நான் சொல்லுவேன். சரியாக்கா. நீங்க பிரச்சனை இதை வச்சக்கா நீங்க தொழில ஆரம்பிங்க. பார்த்துட்டாக்கா சில வேலைகள்ல இப்ப இந்த உதவி செய்த அண்ணா வந்து திரும்ப உங்களுக்கு உதவி செய்யலாம். இப்ப தெரிந்தானேக்கா சில வேலைகளை செய்யலாம், செய்யாமலும் போகலாம். அது சொல்லலாம். சில இந்த வீடியோ பார்க்குறவர்களும் செய்யலாம். இதை வச்சு நல்லபடியா ஆரம்பிங்க. உங்களோட தொழில் மென்மேலும் வளர்ந்து நல்லா சிறப்புற வாழ்த்துக்கள். அதோட முக்கியமா வந்து இந்த வீடியோவில் நான் சில விஷயங்களை வந்து கதைக்க முற்படுறேன். இந்த குணமண்ணா வந்து என்னோட கதைக்குள்ள வந்து இந்த காசை வந்து போடும்போது நிறைய வந்து கவலைப்பட்டு பேசியிருந்தாங்க, கதைச்சிருந்தாங்க. இதே மாதிரி வந்து இதை விட கொஞ்சம் அதிகமான பணத்தை வந்து வேற இந்த ஹெல்பிங் வீடியோ செய்யக்கூடிய சிலவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அண்ணா உதவி செய்ய சொல்லி. சரியான முறையில் அந்த பணம் போய் சேரல. ஏன் இப்படி செய்யறாங்கன்று தெரியல. சில வழியில மறந்தாங்களா இல்லை என்ன நடந்தன்று தெரியல. அப்ப அண்ணா வந்து எல்லாத்தையும் ரிசிப்ட் எல்லாத்தையும் எல்லாம் வந்து அனுப்பியிருந்தாங்க. மேலே கேட்கக்குள்ள எனக்கு வந்து கவலையா இருந்தது. அப்ப நீங்க தம்பி நீங்களும் செய்வீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோட அண்ணா கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு நம்பாதன்மை இல்லை தானே. ஏன்டா இப்படி இதுக்கு முதல்ல வந்து செய்தவங்க வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப யாரை நம்புறேன்றது தெரியாது. அப்ப அந்த வகையில இப்படியான செயல்களை செய்யாதீங்க. ஏன்டா இது முக்கியமா வந்து இன்னொருத்தங்களுக்கு கிடைக்கிற உதவி மறக்கிற சந்தர்ப்பம் வராது. மற்றது நம்ம வீடியோ போடுற நம்ம ஃபோன் பண்ண வந்து ஆன்சர் இல்லை, மற்ற மெசேஜ் பண்ண ரிப்ளை இல்லைன்ற மாதிரிலாம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்கள் இந்த அன்னாட்டோமேட்டிக்ல வேறு இடத்துல இருந்தெல்லாம் வந்தது. அப்போ உரியவங்க சம்பந்தப்பட்டவங்க இது சம்பந்தமா வந்து வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க. அதில் வந்து கூட கவனம் செலுத்துங்க. ஏன்னா ஒரு ஆளால் வந்து எல்லாருமே வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய உறவுகள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு நான் வந்து அந்த உதவிகள் வந்து கிடைச்சு கொண்டிருக்குது. அதை வந்து நம்ம சரியான முறையில் கொண்டு சேர்க்கணும் என்று கேட்டுக்கொண்டு இதை வந்து பேசுகிறதா என்று கூட தெரியல. இப்போ இதை வந்து நாங்கள் வெளிப்படையாக சொல்லலாம், இந்த அளவுக்கு போட்டு இந்த அளவுக்கு போட்டு. இப்போ இது வந்து பிரச்சனைக்கு ஆகும் தெரியும் தானே. அப்போ பர்சனாக வந்து இதை வந்து சரியான முறையில் ஹேண்டில் பண்ணியிருக்குது. சில உதவிகளை வந்து போட்டவங்களுக்கே ஒப்படைச்சிருக்கின்றோம். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடியும் வேற அக்காவங்க அண்ணாங்க நம்ம தொடர்பு கொண்டு தம்பி இவங்களுக்கு காசு ஓட்டினாங்க இப்படி எல்லாம் நடந்தது இல்லை. திரும்ப நான் கால் எடுத்து அவங்களுடைய நம்ம வந்து பேசி அதை வந்து அரேஞ்ச் பண்ணி திரும்ப வந்து காசு எல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ண சம்பவங்களும் இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து இப்படிலாம் நடக்குது. வந்த வகையில் நமக்கு வந்து ஆதரவு வழங்கக்கூடிய உறவுகளுக்கு நன்றி. வந்த வகையில்
சரியாக்கா நாங்க போயிட்டு வரோம். வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? வேற என்ன செய்ய, இது இந்த உதவி செஞ்சவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக் கொள்றேன். இனிமேலும் இப்படி கஷ்டப்படுறார்கள் உண்மையா நீங்க சொல்ற மாதிரிதான். அந்தந்த உதவி அந்தந்த ஆக்களுக்கு போய் கிடைக்கலாட்டி எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்க அந்தந்த உதவியை பெற்றுக்கொள்ளணும், கொடுக்கணும். அவங்க இப்படி கேட்கிறார்கள், சும்மா இருந்துட்டு கேட்கறல்ல, கஷ்டத்துல இருந்துதான் கேட்கிறாங்க. அது அவங்க உணர்ந்து கொள்ளணும், ஹெல்ப் செய்யற. நீங்க செய்வீங்கன்னு தான் நாங்க உங்கள்கிட்ட கேட்க, உங்கள மூலமா இப்ப நீங்க கேட்டுதான் எடுத்து தரீங்க. அது அவங்க நம்பிக்கையோட செய்யத்தானே. நீங்க செஞ்ச மாதிரி இப்ப அவங்களும் செய்யத்தானே. நான் குணமண்ணனுக்கு நன்றியை தெரிவித்து கொள்றேன். அதோட இன்னொரு விஷயம், முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க பார்த்தவங்களே விளங்கும். இப்ப நாங்க வந்து ஒரு சில காலமா வந்து ஆரம்பத்துல வந்து எல்லா வீடியோக்களையும் கலந்து போட்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து ஹெல்பிங் வீடியோ மட்டும் போட்டு வந்து திரும்ப கொஞ்சம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல என்டர்டைன்மெண்ட் வீடியோ, இப்ப ஒரு ஆண்களை வந்து திறமையானவங்க வந்து பேட்டி எடுக்கிறது, மற்ற ஹெல்பிங் இப்படி சம்பந்தமா போட்டு கொண்டிருக்கோம். ஆனா அந்த என்டர்டைன்மெண்ட் வீடியோவுக்கு மற்ற இந்த ஒரு சுறுசுறுப்பா வந்து ஒரு பிளாக் வீடியோ நம்ம எடுத்து போட்டோம்னு சொன்னா, ஒரு ஃபுட் ரிவ்யூ, அப்படி ஃபுட் ரிவ்யூ நான் இது வரைக்கும் போடல, பிளாக் வீடியோ நம்ம எடுத்து போட்டோம்னு சொன்னா ஹெல்பிங் வீடியோ விட வியூஸ் அதிகமா போகுது, ஆதரவு அதிகமா கிடைக்குது. அப்ப நீங்களே ஜோதிச்சு பாருங்க. நாங்க இதை வந்து உண்மையிலே நான் வந்து மற்றவங்க எப்படி எனக்கு தெரியாது, நான் எந்த மனசுல இருக்கிற சொல்றேன், இதை வந்து ஒரு வியூவர்ஸுக்காக வேண்டிய ஒரு லைக்ஸுக்காக வேண்டிய கண்டிப்பா வந்து செய்யல. ஏதோ ஒரு வகையில உறவுகளுக்கு உதவி கிடைக்குன்ற ஒரு நோக்கத்தோட வந்து செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையை சொல்ல போனா சில வேளைகள்ல இந்த ஹெல்பிங் வீடியோ வந்து எனக்கு பிடிச்ச உறவுகள், இப்ப என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி அவங்களோட பார்க்க மாட்டேன். ஏன்டா கேட்டா உண்மையில ஒரு போரிங் ஆகிக்கிறா. இன்னும் ஒவ்வொரு நாள் நீ அதே இடத்த போறா, ஒரு இடத்த போய் நீங்க அதே கதையை கதைக்க போறா, அவங்க கஷ்டத்தை கேட்க போறா, செய்ய போறா என்ற மாதிரி அப்படி எல்லாம் வந்து ஃப்ரெண்ட் மாதிரி பேசுவாங்க. அப்ப அதுக்குள்ள இவ்வளவு அடங்கி இருக்குதுன்னா அவங்களுக்கு தெரியும். அதுதானக்கா. அப்ப பல இன்னலுக்கு மத்தியெல்லாம் செய்து கொண்டிருக்கோம். அதையும் தாண்டி நம்முடைய உறவுகள் வந்து ஆதரவு வழங்கி கொண்டிருக்கேன். உங்களுக்கும் மிச்சம் நன்றிகள். இப்ப பிள்ளையா கலந்த எல்லாரும் இந்த ஸ்கூலுக்கு போயிட்டாங்களாக்கா? இல்ல நிக்காங்க, ஒரு ஆள் உள்ள இருக்கா. ஸ்கூல் இல்ல இன்றைக்கு. ஸ்கூல்ல சரி இல்ல, அவள நிக்காங்க. சரியாக்கா. அப்ப நாங்க வெளிக்கிறோம், அடுத்த நேரம் வாரம். நீங்க என்ன மாதிரி பாத்துட்டு எல்லாரும் அரேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போடுங்க. திரும்ப பார்க்க வாரனக்கா. எல்லா சில வேலைகள் அதையும் நம்ம தெரியப்படுத்தும் போது தெரியப்படுத்த எனக்கு வேணும் உதவி செய்தவங்களுக்கு. திரும்ப வந்து மேலதிகமா ஏதாவது அந்த கடையை வந்து விருத்தி அடை செய்யறதுக்கு உதவிகள் தேவைன்னு சொன்னா ஆகுமே சில அதனோட கிடைக்கலாம் தானே. ஓகே. அப்ப நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். உண்மையிலே இந்த உதவி செய்த குணம் அண்ணாவுக்கு மிச்சம் நன்றிகள். என்ன இப்ப உடனே என்னால வந்து கொடுத்து கொள்ளலாம். போய் நான் ஒரு 2-3 நாளைக்குள்ள கொடுப்பேன் வாக்கு தந்திருந்தேன் உங்கள்கிட்ட. அதுக்கு பிறகு இந்த சில அந்த ஃபங்க்ஷன் நடந்ததால கொஞ்சம் மேல நின்றதாலன்னா கொடுத்து கொள்ளலாம் போயிட்டுது. அதுக்கு வந்து மனம் மறந்துறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள். பாய்.